தமிழ்நாடு அரசு குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சிப்பதாக கூறப்படும் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத மணல் விற்பனை விவகாரத்தில் இடி விசாரணைக்கு ஆட்சியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதில் ஏன் சிக்கல் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விற்பனைக்கு ஆஜராகும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பிய சம்மனுக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பீலா எம் திரிவேதி அமர்வில் விசாரணைக்காக இன்று தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் அடிப்படையில் அரசு வழக்கு தொடுத்தது என்று நீதிபதி தரப்பில் கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக தரப்பு மாவட்ட ஆட்சிகள் அரசின் அங்கம் இல்லையா என்றும் அதன் அடிப்படையில் தான் அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும், மேலும் இந்த மணல் குவாரி விவகாரத்தில் எந்த புகாரும் இல்லை என்றும் எஃப்ஐஆர் கூட இதுவரை போடவில்லை என்றும், அப்படி இருக்க எங்கிருந்து அமலாக்கத்துறை வந்தது, அவர்களுக்கான முகாந்திரம் எது என்ற ஒரு கேள்வியை தமிழக தரப்பிலும் முன்வைக்கப்பட்டது. தமிழக அரசு தொடர்ந்து இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை கீழ் மாவட்ட ஆட்சிகளுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு வரம்பு கிடையாது என்றும், மேலும் மணல் குவாரி விவகாரத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் என்பது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கானதும் கிடையாது என்றும் தமிழக தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அமலாக்கத்துறை தரப்பில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சட்டவிரோத மணல் குவாரி தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும், அப்படி இருக்கையில் சட்டவிரோத மணல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணை செய்ய முடியும் என்றும், மேலும் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவர் மணல் குவாரி உரிமையாளர்களிடம் லஞ்சம் பெற்றுள்ளார் என்றும், எனவே இந்த விவகாரத்தில் எப்படி அமலாக்கத்துறை தலையிடாமல் இருக்க முடியும் என்று அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களும் நீதிபதி முன்பாக வைக்கப்பட்டது. பின்னர் இந்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் இந்த மேல்முறையீட்டு மனுவிற்கு மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.